மகாராஷ்டிர மாநிலத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலின் போது பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை விட தற்போது 7 மடங்கு அதிகமாக பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களில் தெரியவந்திருக்கிறது. மகாராஷ்டிர மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலின்படி 9,84,85,765 வாக்காளர்கள் உள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருந்தபோது 660 கோடி ரூபாய் மதிப்பில் பணம், பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் 153 கோடியே 48 லட்சம் ரூபாயும், 71 கோடியே 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் மதுபானங்களும், 72 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது இந்திய தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. 282 கோடியே 49 லட்சம் மதிப்பில் விலை மதிப்புமிக்க நகைகளும், 80 கோடியே 94 லட்சம் ரூபாய் மதிப்பில் பரிசு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலின் போது இம்மாநிலத்தில் 103 கோடியே 61 லட்சம் ரூபாய் மதிப்பில் தொகை, பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது பறிமுதல் செய்தது 7 மடங்கு அதிகரித்துள்ளது தெரியவந்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.